Okay, I want to briefly respond to some of these topics, so that we understand what the Bible says on some of these things very clearly, briefly. இப்பொழுது செய்யப்பட்ட இந்த பிரசன்டேஷனுக்கு ஒரு பிரீஃபான ஒரு விளக்க உரையை நான் கொடுக்க போறேன். இந்த வேதாகமத்தின் கூட இதனுடைய டாபிக் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்ப்போம். And I will also mention who I feel is the winner here. அதே நேரத்தில் இந்த பிரசன்டேஷன் பண்ண டீம்ல இருந்து யார் வின்னர்ன்றதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். And then I have a short message as well, and we'll pray and close. அதன் பிற்பாடு ஒரு சிறிய செய்தி உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். அதை முடிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராக போவோம். Okay, the first subject is love. முதல் தலைப்பு அன்பு. Now, since you're all young people, we must understand, ask the question, what the Bible says about romantic love. நாம் யாரும் வாலிபர்களாக இருக்கிறதுனால வேதாகமம் ஒரு காதலை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Ecclesiastes chapter 3 and verse 8, the Bible says, பிரசங்கி 3:8. பிரசங்கி 3:8 என்ன சொல்லுகிறது என்றால், there is a time for everything. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. there is a time to love. காதலிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு. At the age of 17, 17 வயதிலே, when Joseph was 17, யோசேப்பு 17 வயது இருக்கும்போது, one woman was pulling him to sleep with her. ஒரு ஸ்திரீ அவனுடைய மேல் சட்டையை பிடித்து அவனோடு கூட இருக்கும்படி அழைக்கிறாள். Joseph could have had a romantic relationship with this Potiphar and a sexual relationship as well with this Potiphar. அந்த போத்திபாரோடு கூட யோசேப்பு நினைத்திருந்தால் ஒரு உறவு வைத்திருக்க முடியும். அதன் பிறகு ஒரு பிசிக்கல் உறவும் வைத்திருக்க முடியும். But Joseph said no. ஆனால் யோசேப்பு இல்லை என்று சொன்னார். Genesis 39:9 and 10 records says no. He refused. யாதியாகமம் 39:9 தெளிவாக சொல்லுகிறது, அவன் இல்லை என்று சொல்லி இருக்கிறான். On the other hand, if you study his life at his young age, Joseph was focused on becoming first for the glory of Yahweh wherever he went. நீங்கள் வேதாகமத்தை பார்ப்பீர்கள் என்றால் அந்த யோசேப்பு பின்னாட்களிலே மகிமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட மகிமையாக இருந்தான். எங்கே ஆண்டவர் அவனை வைத்தாரோ அந்த இடத்திலே முதலிடம் பெற யோசேப்பு ஆசித்தான். That was his Joseph focused இருந்தான். So Joseph was number one among the servants. We know that. Joseph was number one in the prison. Wherever he went, he tried to be number one. That was his focus, not going behind girls. Can you help her please? யோசேப்புடைய சிந்தை முழுக்க எங்க இருந்துச்சு அப்படின்னா, அவன் வேலை செய்த இடத்துல வேலைக்காரர்களே நம்பர் 1 இருக்கணும். அவன் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள்ல நம்ம 1 இருக்கணும். அவன் ராஜாவா அரண்மனையில இருந்தா அந்த அரண்மனையிலே அதுதான் நம்பர் 1 இருக்கணும். அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அவன் முதலாவது ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் தவிர பெண்களுக்கு பின்பாக போக வேண்டும் என்று இல்லை. So in your school and college, I would say even in the workplace, in the early years of workplace, be focused on studying well, learning your job instead of wasting it on love affairs. அதே போல நீங்கள் படிக்கிற இடத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய படிப்பு காரியங்களிலும் உங்களுடைய வேலை காரியங்களிலும் எப்படி முன்னேறி செல்வது என்பதை குறித்தே இருக்க வேண்டும். If you get into these relationships even with a believer early, you are in a danger of having 2 holes in your life. ரெண்டு ஓட்டை. நீங்கள் ஒரு விசுவாச பெண்ணையோ இல்ல ஆணோடு கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே உங்களுடைய ஏர்லி லைஃப்ல உங்களுடைய வாழ்க்கையில 2 பெரிய ஓட்டைகள் உண்டாகும். Because you fall in love when you are still in school, you gift a cell phone to your girlfriend and you talk to her 1 hour a day, then 1.5 hours a day, then that timing reduces and she asks you a question. What happened? Why are you not calling me for 1.5 hours? Why is the time reducing? Are you in love with some other girl? All these problems crop up and at an early age you face all these unnecessary problems. நீங்கள் உங்களுடைய பள்ளி பருவத்திலோ காலேஜ் படிக்கும் போதோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல போகும்போது நீங்க உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ ஒரு போன் வாங்கி கொடுத்து நீங்க அவர்களோடு கூட பல மணி நேரங்கள் உரையாட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது காலப்போக்கில் ஒரு 2 மணி நேரம்ன்றது 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் மாறும்போது அங்க அந்த சைட்ல இருந்து ஏன் என்னோட கூட பேசுகிற நேரம் குறைஞ்சது என்று அவங்க கிட்ட ப்ரெஷர் பண்ண சொல்லுவாங்க, அவங்க கிட்ட ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை
நீங்க உங்களுடைய பள்ளி பருவத்திலே காலேஜ் படிக்கிற டைம்ல ஃபேஸ் பண்ணக்கூடும். Are you in love with someone? That's why you're not calling me. நீ வேற யாராவது கூட அன்பா இருக்கிறாயா இல்ல வேற யாராவது லவ் பண்றியா அதனால தான் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா என்பதான கேள்விகளை கேட்டு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரஷர். And after many years, 10 years in love, 15 years in love, somebody who earns better than you comes, the girl says tata to you, and you have two holes, one in the heart, one in the pocket. ஒருவேளை நீங்கள் இப்படி 10 வருடம் 15 வருடம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருந்து லவ் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த காலகட்டங்களிலே 15 வயது கழித்து உங்களிலும் சிறப்பான ஒரு நபரோ அல்லது ஒரு பெண்ணோ வரும்போது உங்களை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். அந்த நேரத்தில் உங்ககிட்ட 2 ஓட்டா இருக்கணும். ஒன்று உங்களுடைய இதயத்துல, இன்னொன்று உங்களுடைய பாக்கெட்ல. Because you not only bought cell phone, you also recharge the cell phone. நீங்கள் மொபைல் ஃபோன் மட்டும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்க, அதை மாசம் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருப்பீங்க. This is in the context of the boys being victims, but the girls also can be victims, I understand. So both can happen. So when you have to study, parents will talk about your marriage that time. According to 1 Corinthians 7:39, this is the main condition. A believer must marry a believer. நீங்கள் உங்களுடைய படிப்பு காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பில் இருக்குமானால் நீங்கள் ஏற்ற வேளையிலே உங்களுடைய திருமணத்தை குறித்து 1 Corinthians 7:39 சொல்லப்பட்டிருக்கிறபடியும் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் திருமணத்தை குறித்து பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கிறபடினால நீங்கள் இன்னொரு விசுவாசியை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். So that is a little bit about love. We can talk all about love, but then next we'll go to addiction. இது இந்த காரியம் எல்லாம் அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் அடிமைத்தனம், அடிக்ஷன், அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The Bible talks about the way of overcoming addiction. வேதாகமம் எப்படி இந்த அடிமைத்தனத்திலிருந்து மேற்கொண்டு வரலாம் என்று சொல்லுகிறது. You see that in Jesus' words in Matthew chapter 13:43 to 45. மத்தேயு 13:43 45 வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கிறார். A demon was inside a heart. ஒரு பிசாசு ஒருவனுடைய இதயத்திலே இருக்கிறது. And the demon went away. அந்த பிசாசு வெளியே போகுது. The heart was clean and swept. அந்த இருதயம் மிகவும் அலங்கரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. But Matthew 13:43 to 45 says the heart was empty. அந்த மத்தேயு 13:43 45 சொல்லுகிறது அந்த இருதயம் வெறுமையா இருந்தது. And the devil brought 7 more worse devils or 8 more, doesn't matter, and it came back to the same heart, and the person became worse than before. அந்த பிசாசு அவனுடைய இதயத்துக்கு போன பிசாசு வேறு 7 அசுத்த ஆவிகளை கொண்டு வந்து அந்த வெறுமையா இருக்கிற இதயத்துக்குள்ள போகுது. அவனுடைய இப்பொழுது இருக்கிற நிலைமை அவனுடைய முன்னிலைமையை பார்க்க மிகவும் மோசமாக இருந்தது. So the way to overcome phone addiction is to replace phone addiction with godly Bible recommended things. நீங்கள் இந்த செல்போன் அடிக்ஷனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த செல்போனை ஒரு நல்ல வேதாகமத்தை கொண்டோ அல்லது வேதாகமத்துக்கு ஒத்த ஒரு ஆரோக்கியமான புத்தகத்தை கொண்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டும். Keep the cell phone away from the room where you are. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து செல்போனை தள்ளி வைத்து விடுங்கள், வேறு இடத்துல வைத்திருங்க. Open the word of God, open the Bible, உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள் and start reading the Bible. நீங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. Psalm 119 verse 164, if I'm not wrong, says the Bible says 7 times a day I praise you for your righteous laws. சங்கீதம் 119 164 வசனம் என்று நினைக்கிறேன். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் 7 தரம் கர்த்தரை ஆராதிக்கிறேன். So which means like we reach for the cell phone 7 times, 70 times, 700 times, 7,000 times. The Bible says don't just read the Bible in the morning and forget about it, but every day when you get chance, carry the physical Bible, little Bible, small Bible in your journey, in your college, in your workplace. Open the Bible and read and meditate. That is the way you're replacing cell phone addiction with Bible addiction. நீங்கள் உங்களுடைய செல்போனை ஒரு முறையோ 2 முறையோ அல்லது 70 முறை எடுத்து பார்க்கிற அந்த இடத்திலே உங்கள் வேதாகமத்தை எடுத்து அதை ஒவ்வொரு முறையும் திருப்பி பாருங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு போகிற இடத்துல ஒரு சின்ன வேதாகமத்தை கையில வைத்துக் கொண்டு அதை திறந்து அதை வாசிக்கிறது மட்டுமில்லை, அதை தியானிக்கவும் செய்யுங்கள். We can talk lots more about addiction, but I'll stop there. But what about homosexuality, the third topic? நான் இந்த அடிமைத்தனத்தை குறித்து இன்னும் நிறைய பேசலாம், ஆனால் அடுத்த காரியத்தை சொல்லுகிறேன். இது ஓரின சேர்க்கையை பற்றி நான் சொல்ல போகிறேன். What does the Bible say? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? The Bible talks about homosexuals
the church. ஒரு அணியிலிருந்து ஒருவர் பேசுவது போல வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த ஓரின சேர்க்கையாக முன்பு அவர்கள் அப்படி இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் அப்படி இருந்து சபைக்குள்ளும் வருகிறார்கள், மனம் திரும்பி வருகிறார்கள். So homosexuals, we have no problem with them, but we tell them they must repent. If they don't repent, they will go to hell. That doesn't mean only homosexuality takes people to hell. Even watching lesbian porn, I may not be homosexual, but I watch lesbian porn, even I will go to hell. So it's not saying you homosexual will go to hell, it's saying we, whatever sin, okay, you may be in homosexuality, I may be in some other sin, if we don't repent, we will all go to hell. So that's the way we present the truth graciously to homosexuals. ஓரின சேர்க்கையாளர்களோடு கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய புத்தி என்னவென்றால், அவர்கள் இருக்கிற அந்த ஓரின சேர்க்கை என்கிற அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வர வேண்டும். ஒருவேளை ஓரின சேர்க்கையாளர்கள் மாத்திரம் நரகத்துக்கு போவது இல்லை. ஒருவேளை நீங்கள் பெண்ணோட பெண் செய்கிறதான அந்த அவலட்சணமான காரியங்களை நீங்கள் பார்க்கிறவர்களாக இருக்கலாம். அப்படி இருந்து இருதயத்தில் அந்த காரியங்களை நினைத்துக் கொண்டும் நீங்கள் இருக்கலாம். அதுவும் ஒரு விதமான பாவம் தான். அப்படி செய்கிறவர்களும் நரகத்துக்கு தான் போகிறார்கள். ஆகையினால் இந்த பாவத்தை செய்கிறவர்களும் ஓரின சேர்க்கையாளர்களும் லெஸ்பியன் பெண்ணோட பெண் இருக்கிற வீடியோவை பார்க்கிற யாவரும் மனம் திரும்ப வேண்டும். So that is a little bit about homosexuality. Again, big topic. We can talk more about it if there is time, but we don't have time. நேரம் கம்மியாக இருப்பதனால் அந்த டாபிக்கை நான் நிறுத்துகிறேன். ஏனென்றால் அதுவும் ஒரு பெரிய டாபிக். And then what about modern idols? இக்காலத்து விக்கிரகங்கள் எவை? You know, there's a verse in 1 John, the last verse, 5 chapters, the last verse of 1 John. You know what that senior leader of the church, John, says to his church people? He says, children, keep away from idols. He was writing to believers. He was not writing to pagans. யோவான் கடைசி வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சபைக்கு எழுதுகிறார், பிரியமானவர்களே விக்கிரகத்தை விட்டு விலகுங்கள் என்று எழுதுகிறார். அவர் யாருக்கு எழுதுகிறார்? சபைக்கு எழுதுகிறார், விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அவர் புறஜாதியார்களுக்கு எழுதல. And at the end of 2nd John and 3rd John, he says, I have many things to write to you, but I don't want to keep writing to you. And I think in 2nd John or 3rd John, he says, I want to speak to you face to face, and that will give me joy. When I speak to you face to face, that will give me joy. 2 யோவான் 3 யோவான் கடைசி பகுதிகளிலே யோவான் சொல்லுகிறார், நான் அநேக காரியங்களை உங்களுக்கு எழுத வேண்டியிருக்கு, ஆனால் நான் எழுத முடியவில்லை. ஆனால் நான் உங்களோடு கூட முகமுகமாக பேச விரும்புகிறேன், அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லுகிறார். So what he's saying is, I can write 1 John, 2 John, 3 John, 4 John, and make letter writing as idolatry. But I don't want even letter writing to be my idolatry. I want to love God. I want to love people. I want to keep it simple. அவர் அநேக காரியங்களை எழுதலாம் என்று ஒரு புத்தகங்களை எல்லாம் எழுதி அதுவும் உங்களுக்கு விக்கிரகம் ஆகாதபடிக்கு நான் நேரடியாக பேச வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல நேரடியாக பேசி அந்த விக்கிரகத்தை அந்த புத்தகத்தின் மூலமா அந்த விக்கிரகம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Even ministry can be an idol. Ministry, ஊழியம் கூட ஒரு விக்கிரகமாய் மாறக்கூடும். Even Bible reading can be an idol if Bible reading doesn't lead you to a closer relationship with Jesus. ஆண்டவரோடு கூட இணைக்காத நெருங்க விடாத வேதாகம வாசிப்பு விக்கிரகம் தான். Prayer also can be an idol if prayer does not lead you to an intimacy with Jesus or leading you to know Jesus. தேவனை அறிகிற தேவனிடம் நெருங்க விடாமல் இருக்கிற ஜெபமும் ஒரு விக்கிரகம் தான். So modern idolatry is a very important subject. இந்த நவீன கால விக்கிரகம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. Then what about what do we feel about all religions? Are they one and the same? எல்லா மதத்தை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லாம் ஒன்றுதானா? From the outside all religions appear to be the same, asking people to be good. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு எல்லாம் ஒன்று போல தான் தெரியும். எல்லா மதமும் சொல்லுது நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். But when we go to the kotai or the core or the seed, outside is the flesh of the fruit, but when you go to the core of every faith, each faith is stubbornly holding on to some things, like how the babies hold on to ball or a father's finger or mother's finger. They all hold on to it tightly.
வெளியிட்டு பார்க்கிறதுக்கு நன்றாய் தோன்றும், ஆனால் உள்ளே சென்று அதனுடைய மத்தியில இருக்கிற ஒரு பழத்தினுடைய கொட்டை எப்படி ஃபேமா ஒரு பிடித்துக் கொண்டிருக்கிறதோ, அல்லது ஒரு குழந்தை தன் தகப்பன் தாயினுடைய கரத்தை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த மாதிரி அதனுடைய கோர் அதன் மத்தியில் இருக்கிற அதனுடைய டீச்சிங்ஸ், அந்த படிப்பு வந்து ஏதோ ஒரு காரியத்திலே பிடித்தமாக இருக்கிறது. அந்த இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில காரியங்களை அவங்களால வந்து விட்டு கொடுக்கவே முடியாது. அதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. Our Hindu friends will appear to be embracing everything, but they will never compromise. They will never agree if you say one life, one death, one judgment, because they are believing in a cycle of rebirth. They will never compromise that. ஒரு சில காரியங்களை அவர்களால் விட்டு கொடுக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு தான் உயிர், ஒரு முறை தான் வாழ்வு, ஒரு முறை மரணம், ஒரு முறை நியாயத்தீர்ப்பு என்பதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எல்லோரும் ஒரு சுழற்சியில இருக்கிறார்கள். மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை வந்து ஒரு சுழற்சியா இருக்கிறது என்று நம்புகிறார்கள். Hebrews 9:27 says, after death there is judgment, not recycling. You believe this or that, you can't believe both. வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு பின்பாடு நியாய தீர்ப்பு, ஒன்று ஜீவன் அல்லது என்றால் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. Our Islamic friends will always teach God is far away from us. He is to be revered and feared. They will never accept it if you say God is Jesus is a friend who sticks closer than a brother, as we read in the book of Proverbs. நீ இஸ்லாமிக் நம்பர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், தேவன் மிகவும் தூரத்திலே உயர்ந்த இடத்துல இருக்கிறார், அவர் மிகவும் கடினமான மனிதர் என்று கடினமானவர் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பானவர், நம்மிடத்தில் ஒரு நண்பனை போல பழகுவார்கள் என்று சொன்னால் அவர்களால் நம்ப முடியாது. But the Bible teaches that Jesus is God Almighty, high and holy, yet He came down to be our friend, to live in our neighborhood. That's why Christmas happened. And today He has close relationship with us because of the ministry of the Holy Spirit. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரும் காணாத உன்னத தேவன் நம்மிடத்துல ஸ்நேகிதராக இருக்கும்படிக்கு, நம்முடைய நண்பராக இருக்கும்படிக்கு மனித உருவெடுத்து நம்மிடத்துல வந்து நம்மிடத்துல ஸ்நேகிதம் பண்ணா, அதனால தான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். இது எல்லாமே பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நம்மளை அவர் சீஷமாக்குகிறார். So when you converse with your friend from another faith, you need to bring this in a very gracious and nice way, in a direct way, and God will minister to them. நீங்கள் உங்களுடைய பிற மத நண்பர்களை சந்திக்கும் போது இந்த வார்த்தைகளை எல்லாம் மிகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் ஆனால் நேராகவும் அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். You must invite them to read John 14:6. அவர்களை நீங்கள் யோவான் 14:6 வசனத்தை படிக்க சொல்லுங்கள். Jesus said, I am the way, the truth, the life, which means that only Jesus is the way, there is no other way. அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை சொல்லி அவரை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்ல வேண்டும். You must invite them to read Acts chapter 4 verse 12. Salvation is found in no other name under heaven, everywhere else except the name of Jesus. Acts 4:12 is clear. Ask them to read it. Say, I'm not saying this, Bible says it, and blame it on the Bible. அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி ரட்சிப்பு தேவனாலே அன்றி இந்த உலகத்தில் வேறு எந்த நாமத்தினாலும் ரட்சிப்பு இல்லை என்பதை வேதாகமம் சொல்லுகிறது என்று வேதாகமத்தை காட்டுங்கள், வேதாகமத்தை சொல்லிவிடுங்கள். Among the old books, ancient books of the Bible, we have evidence that the Bible was historically preserved, even though it was written thousands of years ago without contamination, because of archaeological research. The proof we have for the Bible, we don't have for any other ancient book. So what the Bible records, we know it's historically accurate. இந்த வேதாகம புஸ்தகம் பல ஆயிரம் வருடங்களாக பலரால் எழுதப்பட்டிருந்தும் இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச், அதாவது இந்த கண்டுபிடிப்புகள்லாம் செய்கிறாங்கன்னா அவர்கள் கண்டுபிடித்த அந்த ரெக்கார்ட்ஸோட இந்த தோண்டி எடுக்கிற அந்த ரெக்கார்ட்ஸோட வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் வரலாறுகளும் அப்படியே ஒத்து போகிறதுனால வரலாற்றிலேயே வேதாகமத்தை போல ஒரு துல்லியமான accurate book, ஒரு துல்லியமான ஒரு புக் வேற எந்த ஏன்ஷியன்ட் புக்குமே கிடையாது. It is historically accurate book. இது வரலாற்றிலே மிகவும் நேர்த்தியான ஒரு புத்தகமாக இருக்கிறது. God has saved from contamination. இது எந்த ஒரு கலப்படம் இல்லாத ஒரு புத்தகம். And in that historical reliable book we read about Jesus. அந்த அப்படிப்பட்ட கலப்படம் இல்லாத வரலாற்று புத்தகத்தில் நாம் இயேசுவை குறித்து படிக்கிறோம். Jesus taught the Bible is God's word. தேவன் இந்த வேதாகமத்தை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி இருக்கிறார். And Jesus
கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், ஆகையினால் அவர் பொய் சொல்லவில்லை. He gave proofs for his uniqueness and his divinity by his virgin birth, sinless life, prophecy fulfillment, and claims. Four things. And amazing claims. இந்த வேத வசனத்திலே அவர் எப்படி இந்த வார்த்தைகளை எல்லாம் சத்தியம் என்று நிரூபித்தார் என்றால், ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றி அவர் எதை சொன்னாரோ அதை அவர் பற்றிக் கொண்டார். One thing he said is in John 8:24, there will come a day, if you don't believe I am who I claim to be, you will die in your sins. Death means to go to hell and burn them forever and forever. John 8:24 he said, nobody spoke like Jesus and gave proof for his claim like Jesus. John 8:24. யோவான் 8:24 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசியாமல் வந்தவர் நான் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் உங்கள் பாவத்திலே நீங்கள் மரிப்பீர்கள். பாவத்திலே மரிப்பீர்கள் என்றால் நித்திய காலமாய் நரகத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அவர் தன்னை யார் என்று சொன்னாரோ அதை கிளைம் பண்ண எந்த ஒரு வரலாற்று மனிதனும் உலகத்தில் இல்லை. So bring people to the Bible. That's why giving out Bibles is a great ministry. Invite people to read the Bible and they will understand the uniqueness of the Bible. They will understand the uniqueness of Jesus if they see that with an open mind. அதனால்தான் நாம் யாவரையும் வேதத்தை வாசிக்கும்படிக்கு அவர்களை வரவேற்க வேண்டும். வேதாகமத்தை கொடுப்பது ஒரு சிறந்த ஊழியமாக இருக்கிறது. வேதாகமத்தை அவர்கள் படித்து அதில் இருக்கிற காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். What about wine? மதுபானம். Many people say, well, Paul told Timothy, because of your frequent stomach ailment, drink a little wine. So it's all right to drink little wine. பவுல் தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய வயிற்று பிரச்சனைக்கு கொஞ்சம் நீ திராட்சை ரசம் குடி என்று அவர் சொல்லுகிறார். அதனால் குடிப்பது தவறில்லை. You are very worried about, you are focusing on Paul telling Timothy to drink a little wine. பவுல் தீமோத்தேயுவுக்கு சிறிது திராட்சை ரசம் குடி என்பதை சொல்லுகிறதை குறித்து நீங்கள் மிகவும் கவனம் செலுத்துகிறீர்கள். My attention goes to the phrase, he has frequent stomach ailment. ஆனால் என்னுடைய கவனம் அவருடைய அடிக்கடி வருகிற வயிற்று பிரச்சனையில என்னுடைய கவனம் செலுத்துகிறேன். Morning I preached to you about Timothy. காலையில நான் தீமோத்தேயுவை குறித்து பிரசங்கம் Paul பண்ணினேன். has 60 members in his team. In Philippians he says there is no one in his team like Timothy. எங்களிடத்தில் அவருடைய பவுல் தன்னுடைய ஊழியக்கார கூட்டத்திலே 60 பேர் இருந்தும் அதில் அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுவை போல யாரும் இல்லை என்று சொன்னார். So faithful, so obedient, so godly. மிகவும் விசுவாசத்திலே தேறினவர், பக்தியுள்ள மனுஷன், அவரை போல யாருமே இல்லை. But still he is getting frequent stomach ailment. அப்படி இருந்தும் அவருக்கு அடிக்கடி வயிற்று பிரச்சனை. So you live for Jesus a holy life, you don't compromise, you preach the word of God, still you can get sicknesses, you can get inconveniences. There will be people to oppose you. That I like. That is the message of the verse. Not I can drink little wine. Lead, understand major truth from Bible verses. Don't hold on to little irrelevant things and make stupid interpretations. நீங்கள் ஊழியம் செய்தாலும், நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து விசுவாசத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பலவீனங்கள் வரும், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதுதான் அந்த வசனத்திற்குரியதான அர்த்தம். அவர் சொல்லுகிற அந்த ஃப்ரீக்வெண்ட், அந்த அடிக்கடி வருகிற வயிற்று பிரச்சனையான அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இதுதான். நீங்கள் ஊழியத்தில் இருந்தாலும், உங்கள் விசுவாசத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பலவீனங்கள் வரும். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கிற அந்த வார்த்தையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை அந்த ஃப்ரீக்வெண்ட், அந்த அடிக்கடி வருகிற வயிற்று பிரச்சனையில உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள். அதுதான் இதனுடைய அர்த்தம், வேறு அல்ல. And the Bible directly talks about drinking wine in the book of Proverbs. அதே நேரத்திலே திராட்சரசம் குடிப்பதை குறித்து நீதிமொழிகள் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது. You find the reference, that's homework for you. அதை நீங்கள் வீட்டிலே போய் அதை தேடி படித்துக் கொள்ளுங்கள். அது one place it says, it is not for kings or level to drink wine. One place it directly says don't drink wine, don't even touch it. ஒரு இடத்திலே ராஜாக்கள் மதுபானத்தை குடிப்பது தகுதியா இல்லை என்று ஒரு வசனம் இருக்கிறது. இன்னொரு இடத்திலே நேரடியாக மதுபானத்தை குடிக்காதே என்று இருக்கிறது. Only I'm talking about the same place. It is the same place it says it is not for you level to drink wine. So it's a direct verse that says don't even touch wine. ஒரே இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, லெமுவேலே உன்
திராட்சை ரசம் குடிப்பது உங்களுக்கு நல்லதல்ல. இன்னொரு இடத்துல திராட்சை ரசத்தை தொடக்கூடாது. That's the same. I'm talking about the same verse. Yeah. That's Proverbs 31:4 to save your trouble. Proverbs 31:4. It is Proverbs 31:3 and 4. You can read. It is not for kings or Lemuel to drink wine. That verse is direct teaching. Stay away from alcohol. அந்த வசனம் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது என்ற வசனம் அந்த டைரக்டா என்ன சொல்லுகிறது என்றால் மதுபானத்தை தொடவே கூடாது என்று சொல்லுகிறது. Elsewhere in Proverbs, another place it says, do not even look at wine when it's red. இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மதுபானத்தையோ திராட்சை ரசத்தையோ நீங்கள் கண்களால் பார்க்காதீர்கள் என்று சொல்லுகிறது. When it's sparkling red, don't even look at it. அது நல்ல மினுமினுக்கிற ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கிற அந்த கவர்ச்சியான கலைத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுது. We are not talking about it. Don't even look at it, the Bible says. அதை பற்றி பேசக்கு மாட்டோம் இல்லை, அதை பார்க்காதீங்கன்னு சொல்லுது. So this is there throughout scripture for all sins. இது இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதாகமம் முழுவதும் எல்லா காரியங்களுக்கும் உண்டு. That young man talked about Proverbs chapter 7. அந்த தம்பி வந்து Proverbs நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை பற்றி பேசினார். So what is the problem there? அங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்ன? One naughty boy is there. ஒரு புறநாட்டம் முடித்த ஒரு மகன் இருக்கான். குறும்பு பையன். Naughty boy is there. ஒரு குறும்பு பையன் இருக்கான். One flirting auntie is there. ஒரு flirt பண்ற ஆண்டி. ஒரு ஃப்ளர்ட் பண்ற ஒரு ஆண்டி ஒரு லேடி இருக்காங்க. Auntie I said because she is married. அவங்க திருமணமான ஒரு பெண். Husband went for a long trip. கணவன் வந்து ஒரு தூரதேச பிரயாணத்துக்கு போயிருக்காரு. He took all his money and went far away. அவர் இருக்கிற எல்லா பணத்தை எடுத்துட்டு ஒரு தூர பிரயாணத்துக்கு போயிட்டாரு. She is alone in the house. அவள் தனிமையில இருக்கா. And she is WhatsApping this naughty boy say come I'm alone in the house. Come I'm alone in the house. அந்த வாலிபனுக்கு அந்த பெண் வந்து நான் வீட்டில் தனிமையில இருக்கிறேன் வா என்று வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்புறாங்க. So if you read Proverbs 7, he is first strolling walking. நீங்க நீதிமொழிகள் 7ல படிக்கும்போது முதலாவது அவன் பெருமையா நடக்கிறான். Second, he is smooching or sexually kissing her. அவன் கொஞ்சம் கிட்ட நகர்ந்து போய் அவளை முத்தமிடுகிறான். Bible talks about that sexual kiss directly. அந்த அப்படிப்பட்ட முத்தத்தை குறித்து வேதாகமம் நேரடியாக பேசுகிறது. Because we are all not angels but human beings with normal reactions. We are all normal human beings. After smooching, naturally they will be sleeping. Third, yes, they are sleeping. வேதாகமம் நேரடியாக சொல்லுகிறது அவர்கள் முத்தம் கொடுத்த பிறகு அதன் பிற்பாடு அவர்கள் போய் உறவில் இருக்கிறார்கள். They indulge in sexual intercourse. In other words, to tell you directly, அவர்கள் இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனால் அவர்கள் உடல் உறவில் இருக்கிறார்கள். And then the fourth thing, they went to Sheol. The end of that chapter, Sheol. That is the rough Old Testament word for hell. So which means it started with strolling, but it didn't stop with strolling. It went to smooching, sleeping, and then because he didn't repent after that, he went to Sheol. You may be even a YouTuber with millions of views. I don't care. Sin is a sin, and if you don't repent, you or anyone else, you will go to hell. You cannot cause it. Duke will go to hell. Bible doesn't change for any preacher. It's the same yesterday, today, and forever. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் முதலாவது வெளில நடந்து அதன் பிற்பாடு முத்தமிட்டு அதன் பிற்பாடு அவரோடு கூட உடலுறவு வைத்து அதன் பிற்பாடு கடைசியில் பாதாளத்துக்கு போனான். அதற்கு என்ன அர்த்தம்? அவன் அந்த இடத்துல நின்று விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்திலே உழன்று அதனுடைய முடிவிலே அவன் நரகத்துக்கு போனான். நீங்க எந்த மாதிரியான யூடியூப் சேனல்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கலாம், ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பாவம். இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், இதை விட்டுவிட வேண்டும். ஏனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இவைகள் எல்லாம் பாவம். And finally, we talk about pornography. இறுதியாக நாம் ஆபாச படங்களை குறித்து பார்ப்போம். When you watch porn, நீங்கள் ஆபாச படத்தை பார்க்கும்போது Luke chapter 8 verse 27 says, லூக்கா 8:27 சொல்கிறது, you allow the devil to impact you. அந்த பிசாசு உங்களை ஆட்கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள். You allow the devil to take your hand. அந்த பிசாசு உங்களுடைய கரத்தை எடுத்துக்கொள்ள நீங்கள் அனுமதி கொடுக்கிறீங்க. Why do I say that? ஏன் நான் அப்படி சொல்றேன்? What does Luke 8:27 say? லூக்கா 8:27 என்ன சொல்லுது? It says that the demonized man was naked. ஏனென்றால் அந்த பிசாசு பிடித்தவன் நிர்வாணமாய் இருந்தான். And he was demonized. Demon was on him, and inspired by the demons, he was removing his clothes.
அவன் பிசாசு பிடித்தவனாக மாத்திரமல்ல பிசாசினால் இயங்குகிறவனாக இருந்து அதன் நிமித்தம் பிசாசினுடைய இயக்கத்தினால் அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கலந்து போட்டான். The application is direct. Inspired by demons, women, men remove clothes, engage in sexual intercourse, pose, and the demon work is upon the performers as well as the viewers. Beware, run, repent. அந்த பிசாசானவன் அந்த நடிக்கிறவர்கள் அந்த நடிக்க உதவி செய்கிற எல்லார் பேரும் அந்த பிசாசு இருந்து அந்த பிசாசு அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர்களுடைய வஸ்திரத்தை கலந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கிறான். அதை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல அதை பார்க்கிறவர்கள் மீதும் பிசாசு இருக்கிறான். ஆகையினால் ஜாக்கிரதையா இருந்து அதை விட்டு ஓடுங்கள். Leviticus chapter 18 in the Bible. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம். You read it in the ESV version. நீங்கள் ESV வெர்ஷன்ல வாசித்தீர்களானால் New American Standard Bible version. அது ஒரு புதிய அமெரிக்க ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். In English, if you follow, these two are known as the essentially literal, good, reliable translations, even more than the NIV version or the NLT version and many other versions. NIV வெர்ஷனை விட இது மிகவும் கிரவுண்டட் அண்ட் மிகவும் நேர்த்தியான ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தையாய் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்லேஷன்ஸ். வார்த்தைக்கு வார்த்தை நேர்த்தியாக கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு பண்ணியிருக்கிற வேதாகமமா இருக்கிறது. If you read Leviticus chapter 18, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் படிச்சா and read Leviticus chapter 20, அதன் பிற்பாடு லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது you will see the phrase nakedness, nakedness, nakedness repeated 20 times. 20 முறை நிர்வாணம் 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 என்று 20 முறை குறிக்கப்பட்டிருக்கிறது. 14 times in Leviticus 18, 14 முறை லேவியராகமம் 18லும் and 6 times in Leviticus 20. 6 முறை லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. And the context is sexual sin. அதனுடைய சாராம்சம் வந்து காம எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் காம இச்சை. So what that chapter is saying is, அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த அதிகாரம் those two Leviticus 18 and 20, அந்த அதிகாரங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் லேவியராகமம் 18 20 a woman's nakedness ஒரு ஸ்திரீயினுடைய நிர்வாணம் belongs to the eyes of her husband alone. அது அந்த ஸ்திரீயினுடைய புருஷனுடைய கண்களுக்கு மாத்திரமே. A man's nakedness ஒரு புருஷனுடைய நிர்வாணம் belongs to the eyes of that man's wife alone. அந்த மனைவியுடைய கண்களுக்கு மாத்திரமே. It is not for everyone to enjoy. இது மற்ற யாவரும் அனுபவிக்க வேண்டியது அல்ல. But pornography industry says everybody enjoy. ஆனால் இந்த ஆபாச பட உலகம் இதை யாவரும் அனுபவிக்கலாம் என்று சொல்லுகிறது. That is wrong. அது தவறு. That is sin. அது பாவம். Because God made that nakedness to be enjoyed only by the wife or the husband when they have sexual union or sexual play. இதை தேவன் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு தாம்பத்திய உறவிலே இருக்கும்போது அனுபவிக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார். Song of Songs chapter 8 and verse 10. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Look at that verse. அந்த வசனத்தை பாருங்க. Look at the verse. And the woman is speaking to the wife is speaking to the husband. அதிலே மனைவி கணவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். And she says, அவள் சொல்லுகிறார், I am standing naked before you. நான் உனக்கு முன்பாக நிர்வாணமாய் நிற்கிறேன். Song of Songs 8:10. Are you looking to the word of God? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Look into the word of God, young people. Duke Gerard will preach and go away. Other preachers will come and go away. The word of God will remain in your hands. That will direct you. So look into the word of God. Look, Song of Songs 8 and verse 10. Okay? The wife is saying, I'm paraphrasing, making it simple for you. The wife says to the husband, I'm standing naked before you. நான் உனக்கு முன்பாக நிர்வாணமாய் நிற்கிறேன். You can see my breasts. You can see my breasts. She's telling her husband, you can see my breasts. என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் என்று அவள் சொல்லுகிறாள். So what she says is, I'm standing naked before you. You can see my breasts. நான் உனக்கு முன்பாக நிர்வாணமாய் நிற்கிறேன். நீர் என்னுடைய ஸ்தனங்களை பார்க்கலாம். But I can see something else. ஆனால் நான் வேறொன்றை பார்க்க முடியும். I can see your eyes. நான் உன்னுடைய கண்களை பார்க்க முடியும். I can see what is inside your eyes. நான் உன்னுடைய கண்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். What is inside your eyes? ஒரு கண்களுக்குள்ள என்ன இருக்கு? Peace. If you read
சமாதானம் when will peace be inside the eyes of the husband? எப்பொழுது கணவனுடைய கண்களில் சமாதானம் இருக்கு? If wife will stand naked before him. அவருடைய மனைவி அவனுக்கு முன்பாக நிர்வாணமாய் நிற்கும்போது. But if wife is not standing, pornography actress, Netflix show actress, Amazon Prime actress, web series actress, if they stand in front of them naked, peace will go for Hardik Pandya 6. Peace will go out of the state of no peace. ஒருவேளை நெட்ஃபிளிக்ஸ்லோ அமேசான்ல இருக்கிற அந்த நடிகைகளுடைய நிர்வாணத்தை பார்க்கும்போது அந்த புருஷனுடைய கண்களில் இருக்கிற சமாதானம் ஹார்திக் பாண்டியா 6 அடிக்கிறது போல பறந்து போய்விடும். So that is why Bible graphically explains why this pornography industry is dangerous and why porn watching is sinful, why we must repent of it. அதனால்தான் வேதாகமம் இந்த போனோகிராஃபி இண்டஸ்ட்ரியும் இதை பார்ப்பது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான விஷயம் என்பதை நமக்கு அது உணர்த்தி அது பாவமான விஷயம் என்பதை அது நமக்கு சொல்லுகிறது. And as I bring this session to a close, நான் இந்த செஷனை நான் முடிவுக்கு கொண்டு வருகிற இந்த நேரத்திலே I'm giving you a challenge. நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். Turn to the last page of your Bible உங்களுடைய வேதாகமத்தின் கடைசி பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். and make a covenant with God தேவனோடு ஒரு உடன்படிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். that you will wait till marriage to have sex. நீங்கள் உங்களுடைய திருமண நாள் வரைக்கும் காத்திருப்பீர்கள். உடல் உறவுக்கு நீங்கள் திருமண நாள் வரைக்கும் காத்திருப்பீர்கள் என்று நீங்கள் ஒரு உடன்படிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். Some of you say, well, I already crossed the boundary, I already had sex. Maybe some of you will say that. நீங்கள் சில பேர் சில நேரத்தில் சொல்லலாம், நான் அந்த காரியத்தை ஏற்கனவே கடந்து விட்டேனே, தாண்டி விட்டேனே. But I have good news for you. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். When you repent and come to Jesus, நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் வரும்போது, morning many of you did that. We saw that with our eyes when we praised God. இன்னைக்கு காலையில் அநேகர் அதை நீங்க செய்தீர்கள். இன்றைக்கு நாங்கள் அதை கண்டோம். When you repent and come to Jesus, நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் வரும்போது, the book of Romans teaches Jesus justifies us. ரோம புத்தகம் சொல்லுது ஆண்டவர் நம்மளை Justify பண்ணுகிறார். நம்மை அவர் பரிசுத்தமாக்குகிறார். So justify in English means just as if you have never sinned. ஜஸ்டிஃபை என்பதற்கான மீனிங் என்னவென்றால் நீங்கள் பாவமே செய்யாதவர் போல என்ற அர்த்தம். You may have lost your virginity with that boyfriend or that girlfriend, but when you repent and come to Jesus, in Jesus' eyes, you have never ever committed a sexual sin. That's how He justifies you. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கற்பை இழந்திருக்கலாம், ஆணோ பெண்ணோ இழந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு முன்பாக வரும்போதோ அவருடைய கண்களிலே நீங்கள் இதுவரையிலும் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தவான்கள் என்று அர்த்தம். So let the old life be the old life. Now today is a new beginning. First day of this chapter is a new beginning. பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, ஆனால் இன்றிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம். So at the last page of your Bible, you will write this. உங்களுடைய கடைசி வேதாகமத்தின் கடைசி பக்கத்தில் இதை எழுதுங்கள். I will tell it in one shot, then you decide whether you want to write or not. You make a covenant. I make a covenant with the Lord to wait till marriage to have sex with the help of the Holy Spirit, and you sign your name. I'm going to dictate it to you in English. We will have Tamil translation as well in English, Tamil, Malayalam. You can write, and you put your name and sign your name in the back page of your Bible. நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வாக்கியத்தை நீங்கள் உங்கள் வேதாகமத்துக்கு பின்னாடி எழுதிக்கோங்க. நீங்கள் அப்புறம் எழுதுறது ஓகே தான். நான் அதை இங்கிலீஷ்ல ரீசைட் பண்றேன். நான் தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. நீங்க அதை எழுதி கொள்ளலாம். Okay. Are you turning to the back page of your Bibles? நீங்க எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா எழுதுறதுக்கு? Do you have a pen with you? உங்க இடத்துல எழுதி கொண்டிருக்கா? Okay. Your pens are. I think all of you have a pen. All of you have a Bible. All of you have space in the back page of your Bible. Okay. Let's begin. எல்லாருடைய வேதாகமம் இருக்குது நம்புறேன். உங்களிடத்துல பேனா எழுதுகிற இடம் இருக்குது நம்புறேன். I promise in God's presence. I promise நான் தேவனுக்கு முன்பாக சத்தியம் செய்கிறேன். Start writing. I promise in God's presence. நான் தேவனுக்கு முன்பாக சத்தியம் செய்கிறேன். I promise in God's presence. நான் தேவனுக்கு முன்பாக சத்தியம் செய்கிறேன். That I will wait till marriage. என் திருமண நாள் வரைக்கும் காத்திருந்து to have sex. என் திருமண நாள் வரைக்கும் காத்திருந்து நான் உடல் உறவுகளை ஈடுபடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். I promise in God's presence that I will wait till marriage to have sex. நான் என் திருமண நாள் வருவளவும் காத்திருந்து நான் உடல் உறவுகளை வைத்துக் கொள்வேன் என்று நான் கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறேன். Full stop. முற்றுப்புள்ளி.
I will do this with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நான் இதை செய்வேன். Full stop. முற்றுப்புள்ளி. And sign your name at the bottom. அந்த இடத்துல உங்களுடைய பேரை, உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் போடுங்க. Write today's date. இன்னைக்கு டேட் எழுதி வச்சுக்கோங்க. What is today's date? 14th January 2026. Write ICPF camp, Elagiri Hills. எழுதிக்கோங்க. 14 ஜனவரி ICPF கேம்ப் ஏலகிரி. Okay, if you have finished it, நீங்கள் முடித்து விட்டால் exchange your Bible with your neighbor, person sitting next to you. உங்களுடைய வேதாகமத்தை பக்கத்தில் இருக்கிற நபர்கிட்ட கொடுங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. They will put witness signature. அவர்கள் அந்த இடத்துல விட்னஸ் சிக்னேச்சர் போட வேண்டும். It's no joke. Because I was preaching in Bangalore several years ago. நான் சில வருடங்களுக்கு முன்பாக பெங்களூர்ல The பிரசங்கித்த outskirts of Bangalore in a little church. ஒரு சிறிய சபையில் நான் பிரசங்கித்த போது So I preached my message, gave the altar call, and I was ready to go back, and the pastor's daughter wanted to speak to me. நான் எல்லாம் முடித்துவிட்டு போக ஆயத்தமான போது ஒரு பாஸ்டருடைய மகள் எனக்கு வந்தால், she said, you came to this school in the southern part of Tamil Nadu and you preached to us in 2000, early part of 2000. நீ டியூகானா நீங்க வந்து 2000 வருஷத்துல சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல இந்த ஸ்கூல்ல நீங்க வந்து ப்ரீச் பண்ணீங்க. And at the end of the message on holiness you ask us to do this no sex commitment on the back page of my Bible. அன்னைக்கு நீங்க எங்களை பைபிளுக்கு பின்னாடி நோ செக்ஸ் என்ற இந்த கமிட்மெண்ட்டை நீங்க எழுத வச்சீங்க. And I signed it. அதை நான் கையெழுத்து போட்டு வைத்திருக்கிறேன். After school, படிப்பு முடித்த there were so many temptations. பலவிதமான டெம்ப்டேஷன் இருந்தது. I remembered what I wrote that day. ஆனால் அன்றைக்கு நான் எழுதின அந்த வார்த்தை நினைவு கூர்ந்தேன். God gave me strength. கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார். God kept me from sexual sin. கர்த்தர் என்னை அந்த பாவத்தினின்று, அந்த செக்சுவல் பாவத்தினின்று என்னை பாதுகாத்தார். And in a few days my marriage is fixed. My parents will give the wedding card to you. In fact, her dad gave me the wedding card. Even when after I was ready to go, her dad gave me the wedding card. I thank you for what you did that day. அந்த பெண் சொன்னால், இன்னும் சிறிது நாட்களிலே எனக்கு திருமணம் ஆக போகிறது, என்னுடைய தகப்பனார் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுப்பார், நீங்கள் அந்த நாளிலே அப்படி செய்ய சொன்னதுக்காக நான் உங்களை நன்றி சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். So these are very very important things. Put a witness signature. இது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால் நீங்க உங்களுடைய வேதாகமத்தை மாற்றி அந்த இடத்துல உங்களுடைய விட்னஸ் சிக்னேச்சரை நீங்க போடுங்க. Once you have done that, close your eyes and I want நீங்கள் அதை செய்து முடித்த பிற்பாடு யாவரும் கண்களை மூடுவோம். Close your eyes. கண்களை மூடுவோம். And I want you to make a commitment. நான் உங்களை யாவரையும் ஒரு உடன்படிக்கை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். I want you to take the Bible. உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு And I want you to put it close over your heart. உங்களுடைய இருதயத்துக்கு பக்கத்தில் வைத்து. And I want you to remind yourself of the way that Jesus overcame temptation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சோதனையை மேற்கொண்டாரோ அதே போல நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். He quoted the word of God. வேத வசனத்தை அவர் கோட் பண்ணினார். அவர் வேத வசனத்தை அவர் வந்து சுட்டிக்காட்டினார். So many times we read that in Matthew chapter 4, Luke chapter 4. லூக்கா 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி நாம் இதை வாசிக்கிறோம். So tell the Lord, I'm going to memorize, I want to search the scriptures to see what it says about this modern day sin among the Gen Zs and the Gen Alphas and all these modern generation. My generation, whatever it calls, okay, I'm going to search what the Bible says about it and I'm going to hold on to the truth of the Bible. ஆண்டவரே, இந்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களை நான் தேடி ஆராய்ந்து வாசிக்க வேண்டும். இக்காலங்களில் இருக்கிற பலவிதமான ஜென்ஸ் ஆல்பால இருக்கிற இந்த காலகட்ட பழக்க வழக்கங்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லி இருக்கிறது என்ற வேதத்தை வாசித்து தேடி அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று கேளுங்கள். I want to find out what the Bible says about sexting or sending nude pictures. வேதாகமம் செக்ஸ்டிங்கை குறித்தும் அல்லது ஆபாசமான படங்களை அனுப்புவதை குறித்தும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று நான் தேடி வாசிப்பேன். I'm going to find that verse. நான் அந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிக்க போகிறேன். And I'm going to memorize that scripture. நான் அந்த வசனத்தை மனப்பாடம் செய்ய போகிறேன். I'm going to quote that scripture. நான் அந்த வார்த்தையை பேச போகிறேன். Job 31:1 I'm going to quote. நான் யோபு 31:20 வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 31 verse 1. 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I covenant with my eyes. நான் என் கண்களோடு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினேன். Not to look lustfully at a girl. ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாய் இருப்பது எப்படி? I made a covenant with my eyes. நான் என் கண்களோடு கூட தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். Not to look lustfully at a boy. நான் ஒரு மகனோடு கூட நோக்கமாய் மகனின் மீது நிச்சயம்
நோக்கமாக இருப்பது எப்படி? I'm going to make Job 31:1 mine. I'm going to store it in my heart. யோபு 31:1 என்னுடைய இருதயத்திலே நான் வைத்து அது எனக்கென்று நான் வைத்துக் கொள்ளப் போகிறேன். I'm going to quote it at the hour of temptation. I'm going to quote the scriptures. I'm going to recite the scriptures, memorize and recite the scriptures at the time of temptation. நான் எனக்கு சோதனை வருகிற போதெல்லாம் அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து அதை நான் சொல்லப் போகிறேன், வார்த்தைகளை சொல்லப் போகிறேன். And then victory over temptation is mine. அந்த சோதனையை மேற்கொள்ளும் அந்த ஜெயம் எனக்கு கிடைக்கும். If I trip and fall, I will not go in the path of addiction, but I'm going to repent, ask for confession and move forward. நான் ஒருவேளை விழுந்து போனால் நான் அப்படியே விழுந்து போய் விட மாட்டேன். நான் மறுபடியும் மனம் திரும்பி எழுந்து என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நான் முன்னேறி செல்ல போகிறேன். As Romans chapter 2, 4 and 5 says, I'm not going to store up God's wrath by not repenting. ரோமர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நான் விழுந்து நான் கர்த்தருடைய கோபாக்கினையினாலே நான் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நான் மனம் திரும்ப போகிறேன். So say that to the Lord. தேவனுக்கு சொல்லுங்க அந்த வார்த்தையை. Lord, we thank you for speaking to these young people about youth issues. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த யூத் பிள்ளைகள் மத்தியில் பேச வைத்ததற்காக உமக்கு நன்றி. And we thank you for what they presented. ஆண்டவரே, அவர்கள் செய்த அந்த பிரசன்டேஷனுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. There were good presentations, there were imperfect presentations, but we thank you for all of them. ஆண்டவரே, சில நல்ல பிரசன்டேஷன்களும் இருந்தது, சில ஆர்டினரியான பிரசன்டேஷன் இருந்தது, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. I pray that you will make them all sharp arrows in your army. ஆண்டவரே, உம்முடைய போர் சேனையிலே அவர்கள் கூர்மையான அம்பா இருக்கும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். As they go back from this camp to the local church, as they sit on the teaching of the local church pastors, as they work in their spiritual lives, as they attend the ICPF fellowships, as you shape them through various things, like a potter shapes clay, I pray they will become wonderful ministers of the gospel, Lord. ஆண்டவரே, அவர்கள் தன்னுடைய சபைக்கு போய் அந்த போதகருடைய உபதேசத்தில் இருக்கும்போது ஆண்டவரே இங்கே கற்றுக்கொண்ட சகல காரியங்களையும் ஆண்டவரே அவர்களை உருவாக்கப்பட்ட அந்த விதத்திலும் அவர்கள் ஆண்டவரை இயேசுவை பயன்படுத்தி அதை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே ஊழியத்திலே அவர்கள் எழுப்பி பிரகாசிக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறார். Shape them like a potter shapes clay. ஆண்டவரே, ஒரு குயவன் ஆண்டவரே இயேசுவை வளைந்து கொள்கிறது போல இவர்களை வளைந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். We thank you for what we learned in a short time about what your word has to say about these things. ஆண்டவரே, இந்த சிறிது நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் செய்த கிருபைக்காக நன்றி. Help us to align our life according to the written word of God. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்துக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள நேர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். Our example is not the most popular Christian YouTuber. ஆண்டவரே, எங்களுடைய உதாரணம் ஆண்டவரே ஒரு பாப்புலரான யூத் அல்ல ஆண்டவரே. YouTuber அல்ல. பாப்புலரான யூடியூபர் அல்ல ஆண்டவரே. இந்த வாலிபர்களுடைய உதாரணம் உலகத்திலே பிரபலமான கிறிஸ்தவ யூடியூபர் அல்ல ஆண்டவரே. இந்த வாலிபர்களுடைய உதாரணம் உலகத்திலே பிரபலமான யூடியூபர் கிறிஸ்தவர் என்று அல்ல ஆண்டவரே. But what your word says, that is the example. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைப்படி வாழ்ந்து அதன்படி ஜீவிக்கிற அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டும். And I help them to get back to the Bible. ஆண்டவரே, அவர்களை வேதாகமத்துக்கு நேராக திருப்பும்படியாக help them to research and study the Bible on youth issues. ஆண்டவரே, உம்முடைய வேதாகமத்திலே ஆண்டவரை ஆராய்ந்து அதை தியானித்து ஆண்டவரை வாலிப கால காரியங்களை ஆண்டவரை அதை கற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக I pray that they will, where they need to repent, they will repent. Where they need to, Lord, correct, they will correct themselves, and they will grow from holiness to even greater holiness. ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்பவும் ஆண்டவர்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி ஆண்டவரை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய என் தேவனே உதவி செய்யுங்கள். So that when you come back, ஆண்டவரே, நீ வருகிற அந்த நாளிலே அப்பா, they will not be ashamed. அவர்கள் ஆண்டவர் வெட்கப்பட்டு நிற்காதபடி, but rather they will be glad. அவர்கள் ஆண்டவரை மனமகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே, you will also be glad. ஆண்டவரே, நீரும் அதை குறித்து மனமகிழ்ச்சியாக because they have not come to that day alone, because they have won many more young people, many more Gen Zs, many more Gen Alphas for Jesus. அந்த நாட்களிலே அவர்கள் தனிமையாக வராதபடிக்கு ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் அவர்களோடு கூட ஆண்டவரை Gen Z, Gen Alpha கிட்ஸை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, bless them all, Lord. அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக they need a miracle. I pray that you will intervene in their life and do a miracle for them according to your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு நீர் ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். If they need a healing, touch them at the place
அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ அந்த இடத்தை நீ தொட்டு ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Continue to speak to them in this youth camp. ஆண்டவரே இன்னும் வருகிற நாட்களில் அவர்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Thank you for the promise of John chapter 1 verse 50. ஆண்டவரே யோவான் 1:15 நன்றி. You will see greater things than these. இதை பார்க்க பெரிதான காரியங்களை காண்பீர்கள். Day 1 was great, but you will see greater things than in grade 2 and greater things in day 3 of this youth camp. ஆண்டவரே இரண்டாம் நாளிலும் மூன்றாம் நாளிலும் இதை பார்க்கிறோம் பெரிதான காரியங்களை காணுவோம். இரண்டாம் நாளை பார்க்கிறோம் மூன்றாம் நாளில் இன்னும் பெரிதான காரியங்களை பார்க்க போகிறதுக்காக நன்றி. Thank you for this blessing. இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. In Jesus Christ's name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. So I would like to give my heartfelt thanks to Duke Jairaj for accepting the invitation and coming over and blessing us with God's word. Shall we give a good round of applause? வார்த்தையை ரொம்ப தைரியமாக ப்ரீச் பண்ணிக்கிறார். See, I have never seen anybody talk about sexual sin so boldly. பார்த்துருக்கீங்களா? பாலியத்து செக்ஷுவல் சின்ஸை பற்றி ரொம்ப போல்டாக பேசுகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? It's a gift from God and I really thank God for His gift. அண்ணங்கள் தொடர்ந்து அவர் நிறைய பேரை ஆட்டோக்களை வழிநடத்தணும், நிறைய வாலிபர்களை வழிநடத்தணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். Thank you so much, Anna. Through ICPF and through our team, I will give a deep thanks, heartfelt thanks to you for your ministry and service. And we would like to remember that. So I would like to call Brother Samuel, brother, to hand over the memento to Duke Jairaj as a ICPF, a small memento. Yeah, please. Give a good round of applause.